ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 92. அந்த ராத்திரியில பரதனும் பரிவாரங்களும் பரத்வாஜரால் உபசாரம் செய்யப்பட்டு சுகமாக பொழுத கழிக்கிறார். மறுநா காலம்பர பரதன் எழுந்துண்டு ராமனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையினால அவர் இருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போறார். அங்க பரத்வாஜர் தன்னுடைய நித்திய கர்மங்களை எல்லாம் முடிச்சுட்டு கௌசல்யை முதலிய ஜனங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசிரமத்திலேருந்து கிளம்பி வரார். அவரை பார்த்து பரதன் நமஸ்காரம் பண்ணி கைய வணங்கிட்டு நிற்கிறான். பரதன் என்னால செய்யப்பட்ட உபசாரங்கள்ல ஆசை வச்சானா, இல்லைன்னா அவனுடைய மனசு ராமனிடத்திலேயே இருக்கிறதா அப்படிங்கிறத பரத்வாஜர் பரீட்சை பண்ணி பார்த்துட்டு இவன் தோஷம் இல்லாதவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப திருப்தியோடு, பரதா, நீயும் உன்னை சேர்ந்தவாளும் என் ஆசிரமத்துல நேற்றுக்கு ராத்திரி நன்னா தூங்கினேடா. ஏதோ நான் காட்டுல வசிக்கும் ரிஷி, எனக்கு சக்தி உள்ள வரையில் செய்த உபசாரத்தை எந்த குறை இருந்தா கூட நீ ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா சொல்ற. பரதன், சுவாமி, நானும் என் சைன்யங்களும் பரிவாரங்களும் யோகியதைக்கு அதிகமாகவே தங்களால் உபச்சரிக்கப்பட்டு விட்டோம். நாங்கள் விரும்பக்கூடிய சகல சௌக்கியமும் இங்கே கிடைச்சது. சகல உபச்சாரங்களையும் ஆனந்தங்களையும் அனுபவிச்சு தேக களைப்பு மனக்களைப்பு எல்லாம் தீர்ந்து பரம திருப்தி அடைஞ்சோம். ராமன் இருக்கக்கூடிய இடத்திற்கு போக எனக்கு நீங்க பர்மிஷன் தரணும். எப்போதும் எங்கிட்ட கிருபை வைத்து நீங்க எங்களை காப்பாத்தணும். அவருடைய ஆசிரமம் எங்கே இருக்கு, எத்தனை தூரம் போகணும், எப்படி போகணும், எந்த வழியா போகணும் அப்படின்னு அதற்கான வழிகள் எல்லாம் பத்தி கேட்கிற. இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி தெரிஞ்ச குகன் போன்றோர்கள் இருந்தாலும் தபோ மகிமையால் எல்லாவற்றையும் அறியும் சக்தி உள்ளவர் என்று தன்னை மகா பக்தியோடு கேட்டார். பரதனை பார்த்து அந்த மகரிஷி சொல்றார், இங்கேருந்து ஒரு 1.5 யோஜனை தூரத்துல சித்திரக்கூடம் அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அதை சுத்தி ஜனசஞ்சாரம் இல்லாத பெரிய ஒரு வனம் இருக்கு. அதுக்கு வடக்குல மந்தாகினி அப்படிங்கிற ஒரு நதி ஓடுறது. கரைகள்ல புஷ்பங்களால் நிறைந்த மரங்கள் அடர்ந்த காடுகள் எல்லாம் இருக்கு. அதுக்கும் சித்திரக்கூடத்துக்கும் நடுப்புற ஒரு பர்ணசாலையில ராமன் இருக்கார். யோக பலத்தாலதான் எனக்கு இது தெரிஞ்சது. இங்கேருந்து தெற்குல போகும் வழியாக போய் தென்மேற்காக நீங்கள் அங்கேருந்து பிரயாணம் பண்ணணும். அந்த மார்க்கமாக போனா நீங்க ராமனை பார்க்கலாம் அப்படின்னு பரத்வாஜர் சொல்றார். பரதன் பிரயாணத்திற்கு சித்தமானதை கேட்டு தசரதனுடைய பத்தினிகள் வாகனத்திலிருந்து இறங்கி பிரம்ம ஞானியான பரத்வாஜரை சுத்தி நிக்கிறா. கௌசல்யையும் சுமித்ரையும் ராம லக்ஷ்மணர்களை விட்டு பிரிஞ்சதால இழைச்சு போய் அதிக கவலையால ரிஷியை பார்த்து பயத்தாலும் தேகம் நடுங்க பரத்வாஜரின் பாதங்களை தொட்டு நமஸ்காரம் பண்றா. பிறகு கைகேயி தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு ராமனை காட்டுக்கு அனுப்ப தானே காரணமாக இருந்ததை நினைச்சு துக்கமடைஞ்சு அந்த மகரிஷிய பிரதர்ஷனம் பண்ணிட்டு மத்தவாளை போல அவருக்கு எதிரில நிக்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கப்பட்டு பரதனுக்கு சமீபத்துல போய் நின்றுட்டு இருக்கா. பரத்வாஜர் எல்லாம் தெரியும் அவருக்கு. இருந்தாலும் கைகேய தண்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு, குழந்தை, தசரதருடைய பத்தினிகள்லாம் யாராருன்னு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்றார். ராஜபத்தினிகளுடைய சுபாவத்தை தன் வார்த்தையால எல்லோருக்கும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மகரிஷியோட எண்ணத்தை பரதன் நன்னா தெரிஞ்சுண்டு சத்தியம் தவறாதவனாக இருக்கிறதால கைய கூப்பி வணக்கமாக, சுவாமி, சோகத்தாலும் பட்னியாலும் இழைச்சு போய் தர்ம தேவதையை போல இருக்கிற இந்த ராஜஸ்ரீ என் பிதாவுக்கு பட்ட மகிழ்ச்சியான கௌசல்யா தேவி மகாவிஷ்ணுவை அதிதி தேவி பெற்றது போல மதம் கொண்ட சிம்மத்தின் நடை உடைய புருஷ சிரேஷ்டரான ராமனை பெற்றவள். அவளுடைய வலது புறத்தை தாங்கிக் கொண்டு காட்டுல வெயிலால வாடின புஷ்பங்களை உடைய மலை கொங்கு மரத்தினுடைய கிளை போல பலவித துக்கத்தால ஏங்கி போய் நிற்கிறவ சுமத்ரா தேவி என்ற 2வது ராஜபத்தினி. அழகில அஸ்வினி தேவதைகளை போன்றவர்களும் வீரர்களும் வீணாகாத பராக்கிரமம் உள்ளவர்களுமான லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் இவளுடைய புத்திரர்கள். ராம லக்ஷ்மணர்களை ராட்சசர்கள் நிறைந்த தண்டகாரண்யத்துக்கு அனுப்பி உயிரை இழக்கும்படியான அபாயத்தை உண்டு பண்ணி தசரத சக்கரவர்த்தி புத்திர சோகத்தால் மரணம் அடையும்படி செய்தவள் இதோ இங்கே நிற்கிறாளே, இந்த கைகேயிதான். இவள் கடும் கோபமுடையவள். சாஸ்திர விசாரத்தாலும் சாதுக்களினுடைய சேர்க்கையாலும் சுத்தமான புத்தி உடையவள் இல்லை.
வெகு கர்வமுடையவள். அழகுல தன்னை போல யாருமே இல்லைங்கிறது இவளுடைய எண்ணம். சகல துர்குணங்களும் இவள்கிட்ட இருக்கு. பார்வைக்கு உத்தம குணங்கள் இருப்பது போல இருப்பாள். ஐஸ்வர்யமும் அதிகாரமும் வேண்டும் அப்படின்னு பேராசை கொண்டவள். குரூரமான சுபாவம் உடையவள். பாபம் செய்வதற்கு கொஞ்சம் கூட அஞ்சமாட்டா. நான் அனுபவிக்கும் துக்கத்திற்கெல்லாம் இவளுடைய அனுகிரகம்தான் காரணம். நான் பூர்வ ஜென்மால செஞ்ச பாபத்தோட பயனெல்லாம் ஒன்னா சேர்ந்து இவளை எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லும்படியா நேர்ந்துடுத்து அப்படின்னு சொல்லி கண்ணீரால் நெஞ்சு அடைக்க, கண்கள் சிவக்க, கோபம் கொண்ட யானை போல ஒரு பெருமூச்சு விடுறார் பரத்வாஜர். அப்ப சொல்றார், பரதா, கைகேயே குற்றம் சொல்றது நியாயம் இல்லப்பா. அவளுக்கு இந்த புத்தி தெய்வ செயலாத்தான் தோணித்து. தேவ தானவ ரிஷி கணங்களுக்கும் சாதுக்களுக்கும் பரமஹிதத்தை செய்யறதுக்காகத்தான் ராமன் காட்டுக்கு போயிருக்கார். அதனால நீ வருத்தப்படுறதுக்கும் கைகேய தூஷிக்கிறதுக்கும் எந்தவித நியாயமுமே இல்ல. இது ராமனுடைய ஒரு அவதார ரகசியம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அத நமக்கு பாலிஷ்டா சொல்ற. பிறகு பரதன் அந்த மகரிஷியை பிரதர்ஷனம் பண்ணி அவரால் ஆசீர்வாதம் பண்ணப்பட்டு தன்னுடைய பரிவாரங்களோடு புறப்படுறார். சிலர் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட உத்தமமான குதிரைகள் பூட்டின ரதங்கள்ல பிரயாணம் பண்றார். சிலர் தங்கச் சங்கிலிகளாலும் குடிகளாலும் மதுரமாக ஒளிக்கும் மணிகளாலும் அலங்காரம் பண்ணப்பட்டு கோடை காலத்தின் முடிவில் ஆகாசத்தில் தோன்றும் மேகங்களை போன்ற யானைகளின் மேலும், சில பேர் யானை குட்டிகளின் மேலும் பிரயாணம் பண்றார். சில விசித்திரமான பல்லாக்குல போறா. காலாட்கள்லாம் நடந்து போறா. கௌசல்யை முதலிய ராஜ ஸ்திரீகள் ராமனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ வாகனங்கள்ல போறா. வசிஷ்டருடைய அனுமதியால பரதன் தன்னோட பரிவாரங்களோடு சூரிய சந்திரர்களை போல் பிரகாசிக்கும் பல்லக்குல போறார். அந்த சைன்யம் தென் திசையாக பிரயாணம் செய்து கங்கைக்கு தெற்கே உள்ள வனங்களையும் மலைகளையும் நதிகளையும் தாண்டி அங்குள்ள மிருகங்களையும் பட்சிகளையும் ஜனங்களையும் பயத்தால் மிரளச் செய்து கொண்டு ஒரு பெரிய மேகம் ஆகாசத்தில் பரவுவது போல ராமன் இருக்கும் இடத்திற்கு போனார்கள் என்று சொல்லி இந்த 92வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 93வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.